வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சூறைக்காற்று வீசுவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரையோரம் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். ராஜ்கமல், தற்போது மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் கடல் சீற்றம் எவ்வாறு இருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் மிகவும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி விரிச்சோடி காணப்படுகிறது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையின் நிலவரம் தெரியாமல் பல்வேறு ஊர்களில் இருந்து உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தரங்கம்பாடி கடற்கரைக்கு வந்துள்ளனர். தற்போது மழை பெய்து அறிந்தும் மழையின்றி கடலுக்கு வந்து கடல் அலையை கண்டு மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் இருந்து 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தற்போது தரங்கம்பாடி கடற்கரை பகுதிக்கு வந்து ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், மிகவும் ஆபத்தான சூழலில் கடற்கரைக்கு வந்து செல்ஃபி எடுப்பது காண்போரை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தரங்கம்பாடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்த அங்கு காவலர்களை பாதுகாப்பு பணியில் நிறுத்த வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் சிலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களது தகவல்களுக்கு நன்றி ராஜ்கமல்.